நண்பர்களே, அழகான பெண்களே, எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ போட்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படிங்க தீபாவளி பர்ச்சேஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? தீபாவளிக்கெல்லாம் என்னென்ன ட்ரெஸ் வாங்குனீங்க? என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரே சாரீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இடையிலலாம் ஒரு 2-3 சாரீ எல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் இனி ப்ளவுஸ் தைக்காமையே வச்சுருந்தேன். அதனால் அது இந்த வருஷம் கொடுத்து தைச்சிட்டேங்க. அதனால் அதே போதும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இவருக்கு மட்டும் வாங்கணும். சனிக்கிழமை ரெடிமேட் தானே, சனிக்கிழமை போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பட்டாசெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போல்லாம் வெடிப்போம், ஆனால் ரொம்பலாம் இல்லை. அதனால் என் தம்பி எல்லாம் வாங்கிடுவாங்க. அவங்க அங்கே போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்களா? பட்டாசு எல்லாமே வாங்கிட்டீங்களா? என்னென்ன ஸ்வீட்டெல்லாம் செய்கிறீங்க? என்னென்ன பலகாரம் செய்கிறீங்க? அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த டைம் எதுவுமே செய்யலிங்க. முறுக்கு செய்வோம் வருஷம். இந்த வருஷம் வந்துட்டு செய்யலை, கடையிலேயே வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் மாமனார் மாமியாருக்கு அவங்களுக்கு முடியாது, ஏன்னா புளின்னு ரொம்ப போட்டு. அதனால் பொங்கலுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஸ்வீட்டும் போன டைம் ஜிலேபிலாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைமு லைட்டாக தான் சொதப்பிச்சு. இந்த வருஷம் வந்துட்டு ஒன்றும் பண்ணல. எங்கள் மாமனார் மைசூர்பா பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்வீட் அவ்வளோக்கா யாரும் சாப்பிட்றதில்ல, கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள்லாம் என்ன ஸ்வீட் செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ வர வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி மாதிரியே இல்லைங்க. இன்றைக்கி பேப்பர்லேயே போட்டாங்க மினி தீபாவளின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரே பரபரப்பாக இருக்கும். துணிமணி வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்கும். பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிப்போம். விடிய வெடிப்போம். விடிய காலையில் வெடிப்பாங்க. இப்போ எல்லாம் தூங்கிடுறாங்க. தீபாவளி வந்தாலே அப்பா லீவு கிடைக்கிதுன்னு எல்லாம் தூங்கி 10 மணிக்கு மேலே தான் எந்திரிக்கிறாங்க. நான்லாம் எப்போவுமே வருஷம் 3 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க. எந்திரிச்சு தீபமெல்லாம் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாஸ்திரத்துக்கு பட்டாசை வெடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போவோங்க. நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு இல்லைங்க. ஆனால் எல்லா கடையிலையும் கூட்டமாக, துணி கடையிலாம் கூட்டமாக தான் இருக்குங்க. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் அப்போங்க அந்த காலம் கரெக்ட் தானுங்களே. அதனால் இப்போல்லாம் இனி வர வருஷம்லாம் தீபாவளிலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சும்மா நார்மல் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இல்லை இந்த ஆடி நோம்பி இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி லிஸ்ட்டில் சேர்ந்துரும் போல் இருக்குது. சும்மா சரி தீபாவளி வருதா ஓகே அப்படின்னு கொண்டாடிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இருக்குது. அப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரே திருவிழா மாதிரி இருக்கும். இப்போல்லாம் தீபாவளி எங்கள் மாமியார் கூட காலையில் கேட்குறாங்க எப்போ தீபாவளி, திங்கக்கிழமை, ஐயோ திங்கக்கிழமையோ அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. சரிங்க, அவ்வளோதாங்க. உங்களோட தீபாவளி ஸ்பெஷல்லாம் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ, பை.